Hello friends, welcome to Sumi's Taste Buds. இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு வெஜிடேரியன் ரெசிபி சொல்லி தர போறேன். அது வந்து சில்லி பன்னீர். பன்னீர்ல நிறைய டிஷ் செய்யலாம். பட் இந்த சில்லி பன்னீர்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஸோ அதை எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்க. நான் செய்கிற மாதிரி இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சொல்லி தரலாம் அப்படின்னு நினைச்சு தான் இந்த டிஷ்ஷை நான் செலக்ட் பண்ணேன். இது வரைக்கும் நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டேன். எல்லாத்தையுமே நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, எனக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி தொடர்ந்தும் உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். நான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் டிஷ்ஷஸ் தான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் சொல்லித்தரேன். ஆனால் உங்களுக்கு ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அதை உங்களுக்காக செய்து காட்டுவேன். வாங்க இப்போது அந்த சூப்பரான சில்லி பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சில்லி பன்னீர் செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இப்போ வந்து அதுக்கு அது பொரிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெயை அதில் வந்து ஊற்றுறேன். இப்போது இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சில்லி பன்னீரை இப்படி ஒன்றோட ஒன்று மேக்ஸிமம் ஒட்டாத மாதிரி அதை வந்து இந்த மாதிரி போட்டு இப்போ நான் வந்து இதை வந்து கொஞ்சம் டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து சில்லி பன்னீர் எப்போவுமே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு கிறிஸ்பியாக பிடிக்கலன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெள்ளையாகவே நீங்கள் வந்து இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக இதை பொரிச்சு எடுப்பேன். ஏன்னா ப்ரௌனாக பொரிச்சு எடுக்கும்போது இது வந்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், சாகியாக இருக்காது. நான் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக தான் சில்லி பன்னீர் வேணும் அப்படியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக பொரிச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சில்லி பன்னீர் வந்து இப்போது இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக பொரிஞ்சிடுச்சு. இப்போது இந்த மாதிரி தான் நான் வந்து பொரிச்செடுப்பேன். இப்போது இந்த மாதிரி பொரிச்செடுக்கும்போது அது வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் செய்து முடிக்கும்போது. இப்போது அதை பொரித்து நான் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சதுக்கப்புறமா இதில் வந்து இந்த மிச்ச எண்ணெயில் நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் கார்லிக் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி வந்து இப்போ அதை வந்து நான் நல்லா பொரிய விடுறேன். இப்போது இந்த கார்லிக் பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போது அதில் வந்து நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இது சில்லி பன்னீருங்கிறதுனால நான் பச்சை மிளகாய் இதில் வந்து சேர்க்குறேன். ஏன்னா பச்சை மிளகாய் உங்களுக்கு வேணாட்டி காரம் தேவையில்லைன்னா பச்சை மிளகாய் தேவையில்லை. ஆனால் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் உங்களுக்கு இதில் கிடைக்கும். இப்போது இந்த பச்சை மிளகாய் ஒரு 1 மினிட் போல் பொரிஞ்சிடுச்சு. இப்போது இந்த போட்ட இந்த கார்லிக்கோட பச்சை வாசனையும் இப்போ போயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறமா நான் இதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு க்ரஷ்ட் சில்லி ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து இந்த பன்னீர் வந்து சீஸ் மாதிரி தானே, அப்போ அது வந்து கொஞ்சம் பிளாண்டான டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த சில்லி பன்னீருங்கும்போது அது அந்த கொஞ்சம் காரமாக இருந்தால், ஏன்னா நம்ம சாஸ் எல்லாம் போடும்போது அந்த காரத்தை அதை எடுத்துரும். அதனால் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் க்ரஷ் சில்லி ஆட் பண்ணுறேன். இந்த நேரம் அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி இந்த சில்லி வந்து ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும். ஸோ இப்போது இந்த சில்லி நல்லா இதாகிடுச்சு. இப்போ இதில் வந்து இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் இந்த மாதிரி பெட்டல்ஸாக இது நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணியிருக்க இந்த வெங்காயத்தை இப்போ இதோட சேர்த்து இப்போ வந்து நான் இது ஒரு 20 செகண்ட்ஸ் தான் இது வந்து நான் வந்து இதை சாட்டே பண்ணுவேன். ஏன்னா வந்து எந்த வெஜிடபிளுமே ரொம்ப குக் பண்ணக்கூடாது. குக் பண்ணிங்கன்னா இந்த சில்லி பன்னீர் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது. இப்போ மொத்தத்துக்கே இது வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் தான் நான் இதை சாட்டே பண்ணுவேன். இப்போது இது சாட்டே பண்ணதுக்கப்புறமா இப்போது நான் இதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறமா வந்து தேவையான போது நான் திருப்பியும் இதில் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணுவேன். இப்போ வந்து இதுக்கு நான் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சோயா சாஸ்லேயும் சால்ட் இருக்குது, அதனால் வந்து எல்லாம் நம்ம சேர்க்குற சாஸ்லேயும் சால்ட் இருக்கும். இப்போ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சோயா சாஸ் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் எல்லா கலர் பெல் பெப்பரும் இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அப்போ பார்க்க அந்த சில்லி பன்னீர் நல்லா அழகாக இருக்கும், அதனால தான். இப்போ அதை சாட்டே பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பன்னீர், அதை நான் வந்து இப்போ இதில் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ
இப்போது இது எல்லாத்தையும் சேர்ந்து இப்போ நல்லா இது கலந்து வர்ற மாதிரி இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நான் இப்போ ஒரு 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் வந்து இந்த நேரத்தில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இது ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி போட்டேன். ஏன்னா வந்து இது எல்லாமே அந்த அந்த காரத்தை எடுத்துரும். இப்போது இந்த டைமில் வந்து நான் இதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் க்ரஷ் சில்லி ஆட் பண்ணேன் இல்லையா, யூஸ்வலாக சைனீஸ்க்கு வந்து சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. அது வந்து சில்லியும் வினிகரும் ஆட் பண்ணது. ஸோ நம்ம அப்படி ஆட் பண்ணாததுனால நான் வந்து வினிகரை தனியாக ஆட் பண்ணுறேன். இப்போது இது எல்லாத்தையும் இப்போ நான் நல்லா கலந்து விட்டு இப்போ எல்லாமே நல்லா இதெல்லாம் கோட் ஆகி இந்த மாதிரி வரணும். இது வந்து ஒரு 1/2 மினிட் தான் நீங்கள் குக் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து குக் பண்ணக்கூடாது. இதை சாட்டே பண்ணுறது ஒரு 1/2 மினிட் தான். இப்போது நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இப்போது இதில் வந்து நான் இப்போ பாருங்கள் நான் இன்னும் கொஞ்சம் க்ரஷ் சில்லி ஆட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து இதில் காரம் பத்தாத மாதிரி இருந்ததுனால நான் இன்னும் கொஞ்சம் க்ரஷ் சில்லி இப்போ இந்த டைமில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போது நான் நல்லா சாட்டே பண்ணி விட்றேன். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போது வந்து நான் திருப்பி இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் மொத்தத்துக்கு இந்த டிஷ்க்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் இது வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து இது நான் வந்து ஒரு 250 கிராம்ஸ் பன்னீர் செய்கிறேன் இன்றைக்கி. இப்போ இதில் வந்து நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை நான் இவ்வளோத்தையும் யூஸ் பண்ண மாட்டேன். எவ்வளோ தேவையோ அதை நான் இதில் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டி அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வந்து இப்போது செமி கிரேவியாக இருந்தால் நீங்கள் நிறையா ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் கிரேவி மாதிரி செய்யலாம். இன்றைக்கி நான் ட்ரையாக செய்கிறதுனால இப்போ இதில் 1/2 தான் நான் ஊற்றிருக்கேன். இப்போது இது இந்த கார்ன்ஃப்ளவர் இந்த தண்ணியில் கரைச்சி ஊற்றுறதுனால நல்ல கிளேஸியாகவும் இது நல்ல ஒரு பியூட்டிஃபுல் டெக்ஸ்சரோடு வரும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது இந்த சில்லி பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள், சில்லி பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அதை சேர்த்து நீங்கள் கார்னிஷ் பண்ணலாம். இது எல்லோரும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.